ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ கலர் கிரேடிங். இந்த மாதிரி இப்போ நார்மலாக இருக்க ஃபோட்டோவை எப்படி கலர் கிரேட் பண்ணி இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா லைட் ரூம் மொபைல். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைட் ரூம் மொபைல் ஆப்பு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களை எந்த ஃபோட்டோவை கலர் கிரேட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் க்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கீழே வந்தீங்கன்னாக்கா எடிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு தேவையான எல்லா கலர் கிராண்டிங் ஆப்ஷனுமே உள்ளே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லைட்ன்றதுக்குள்ளே போயிடலாம். லைட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர்னு இருக்கும். எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த இமேஜில் இருக்க பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இதை வந்து நம்ம தேவைனாக்கா கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும். கான்ட்ராஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கலருடைய டார்க்னஸ்ஸு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதிகம் பண்ணிக்கலாம். அது கீழே ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும். ஹைலைட்ஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேடோஸ்ன்னு இருக்கும். ஷேடோஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பிளாக்கு, இந்த டார்க்கான ஏரியா அது கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒயிட் கலர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை பிளாக்கையுமே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கலர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். கலரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக பண்ணோன்னா வார்ம் டோனாக இருக்கும். லோ பண்ணிங்கன்னா கூலாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக வார்ம் பண்ணிக்கலாம். அதான் இந்த மூணாவது ஆப்ஷனுமே கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம். கடைசியாக இது வந்து சேச்சுவேஷன் இந்த கலருடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். இது ஃபுல்லாக டிம் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். சேச்சுவேஷன் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுலேயும் இப்போ வேலை முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர்னாக்கா இப்போ பாருங்கள் நான் அதிகம் பண்ணுறேன், மாறும். கிளாரிட்டி அதிகமாகும், நம்ம அதில் கை வைக்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டின்னு சொல்லியிருக்கோம். கிளாரிட்டியை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோடைய கிளாரிட்டி அதிகமாகும். நெக்ஸ்ட்டு மேலே செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இந்த மாதிரி டார்க் ஆகிக்கலாம், கொஞ்சமாக ஒயிட் ஆகிக்கலாம். எதனா நம்ம கொஞ்சமாக டார்க் பண்ணிக்கலாம். கிரைன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இந்த மூவியில் வர எஃபெக்ட் மாதிரி கிரைன்ஸ் உருவாகும். அதுவும் நம்மளுக்கு தேவை, ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு டீட்டெயில்ஸுக்குள்ளே போயிடலாம். டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ஷார்ப்பு நம்ம ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இல்லைனாக்கா ஷார்ப்னஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ப்னஸை ஓவர் அதிகம் பண்ணாக்கா ஃபோட்டோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக அதிகம் பண்ணிங்கன்னா நல்லது. அடுத்த நாய்ஸ் ரிடக்ஷன். நம்ம ஃபோட்டோவில் கொஞ்சம் நாய்ஸு இது இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் அதிகம் பண்ணுறேன் பாருங்கள். அதிகம் பண்ணாக்கா ஃபோட்டோவே ஸ்மூத்தாகிடும், க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃபோட்டோவை கொஞ்சம் நாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ நல்லா க்ளீனாக ஆகிடும். ஓவர் ஸ்மூத் ஆகிடுச்சுனாக்கா இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம். அதுக்கு டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன். இங்கே இருக்கக்கூடிய இந்த கலரில் இருக்கக்கூடிய நாய்ஸு, இப்போ நம்ம ஃபோட்டோ நாய்ஸ் பார்த்தோம். இப்போது ரெண்டாவது கலரில் இருக்கக்கூடிய நாய்ஸு, இதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதில் இருக்க ஆப்ஷன் வரலாம். இப்போ மறுபடியும் கலர் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். கலருக்குள்ளே போயிட்டிங்கன்னா மேலே இந்த கலர் ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும் ரவுண்டாக, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம மொத்த கலருமே, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா கலருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரெட் கலர் இருக்குனாக்கா ரெட் கலருடைய சேச்சுவேஷனை கம்மி பண்ணிக்கலாம். தேவைனாக்கா அதிகம் பண்ணிக்கலாம், தேவைனாக்கா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிம்மாக இருக்குது. அதோடைய சேச்சுவேஷன் மட்டும் இப்போ அதிகம் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ அதிகம் பண்ணோன்னா நல்லா க்ரீன் வந்துச்சு. மேலே இருக்கிறத கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக அந்த பக்கம் ரைட் சைடு தள்ளனாக்கா ப்ளூவாக மாறிடும், அது நம்மளுக்கு தேவையில்லை. லெஃப்ட் சைடு தள்ளனாக்கா இந்த ஃபால் சீசன் மாதிரி எல்லோவாக மாறிடும்.
கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். இந்த லூமினஸ்ன்றது அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ்ஸை அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கம்மியில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ, வானத்துடைய கலர் நம்ம மாற்றிக்கலாம். தேவனாக்கா க்ரீனாக வச்சுக்கலாம், தேவனாக்கா ஒயிட்டாக மாற்றிடலாம். நம்ம அதோடைய சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு தான் ஸ்கின் டோன்லாம் மாற்றிக்கலாம். நம்ம ஸ்கின்னுடைய கலர் ரொம்ப இதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு, அதிகம் பண்ணாக்க ரொம்ப எல்லோவாக மாறிடும். தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டுடைய கலர் மாற்றணுன்னாக்கா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிங்க்கு, இது பிங்க் அவ்வளோ யூஸ் ஆகாது. உங்கள் ஃபோட்டோவில் பிங்க் கலர் இருந்துச்சுனாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேலே ஓகே டன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ, இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் ஃபோட்டோ, எடிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி இன்னும் நிறைய எடிட்டிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க.